எங்கள் வீட்டில் இன்னைக்கு முடக்கத்தான் தோசை. இதுதான் முடக்கத்தான். முடக்கத்தான் அப்படின்னா அது ஒரு இலை. இந்த இலை எப்படி இருக்குன்னு அதில் காமிக்கிறேன். இப்போ முடக்கத்தான் தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ அடுத்தது தோசை. அப்படியே அழகாக சிந்தாமல் சிதறாமல். ஓகே, ஒரு கரண்டி மாவு ஃபஸ்ட்டு இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சிந்தாமல் சிதறாமல் இன்னொரு அரைக்கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே பொறுமையாக நைஸாக தேய்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயத்தை அப்படியே சின்ன வெங்காயம், ஒரு நாட்டு வெங்காயத்தை எடுத்து அப்படி தூவி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, பரவாயில்ல, நம்ம வெறுவயத்தில் சாப்பிட்றதுனால இப்படியே சாப்பிடுவோம். லைட்டாக நல்லெண்ணெய் ஒரு தூள், அப்படியே பட்டும் படாமல் ஒரு தூள் நல்லெண்ணெய். முடக்கத்தான் தோசை ரெடி. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். எப்படி இருக்குண்ணே? பார்த்தீங்கன்னா தோசைக்கு செம்மையான கறி. முடக்கத்தான் தோசைக்கு சுடுது, அதாவது 6 வரை காத்திருக்க வேண்டும். முடக்கத்தான் தோசை சூப்பராக இருக்குது நண்பர்களே, அருமை.